வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கோபம் இருக்கும், கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. மைக் சரியில்லை, மாற்றிக்குவோம். ஓட்டரை டவுன்லோட் பண்ணுவது எப்படின்னு பார்ப்போம். ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுவது எப்படின்னு பார்ப்போம். உள்ள போய்க்குங்க, ஓட்டர்ஸ் ஐடின்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுளில். பக்கம் எபிக் டவுன்லோடு, ஓட்டர்ஸ் லாகின், சைன் அப், ரோல் டவுன்லோடு, ஃபார்ம் 8, ஃபார்ம் 6 இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா நம்ம எபிக் டவுன்லோட் தொட்டு போனோம். இந்த நிறைய ஸ்டெப் இருக்கு, நம்ம பார்க்குறோம். எப்படி போனாலும் இந்த ஆப்க்கு போகலாம். கூகுளில் போய் நம்ம ஓட்டர் ஐடின்னு போட்டால் மட்டும் போதும், எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம எபிக் டவுன்லோடு, ஓட்டர்ஸ் ஈஸி லாகின், சைன் அப், ஈஸி ரோல் டவுன்லோடு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் வரும், ஃபுல்லாக ஃபார்ம் வரும். நம்ம என்ன வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். தொட்டா போதும். டவுன்லோடு ரோல் நம்பரு, டவுன்லோடு எபிக் நம்பரு, டவுன்லோடு ஃபார்ம் 6 எல்லாம் வரும். இதில் நம்ம என்ன தேவை அதை தொட்டு போய்க்கலாம். வரிசையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான இதில் இருக்கும். நம்ம எபிக் டவுன்லோட் தொட்டு நம்ம உள்ள போய்க்குவோம். எபிக் டவுன்லோட் இருக்கு. நம்ம என்ன கண்டு பண்ணோம், ஓட்டர் ஐடி நம்ம வந்துருச்சு, எபிக் நம்பர் நம்ம மெசேஜ் வந்துருச்சு. அந்த எபிக் நம்பரை எப்படி டவுன்லோட் பண்ணுவது, ஓட்டர் ஐடியா கன்வெர்ட் பண்ணுவது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம எபிக் டவுன்லோட் தொட்டு போனோம்னா மேல எபிக் நம்பர் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். ரெஃபரன்ஸ் நம்பர்னா என்னன்னா, உங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணப்ப ஒரு உப்பு சீட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு மேல ஒரு கார்னர்ல 5 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டோம்னா ஸ்டேட் கொடுக்கணும். அதை போட்டோம்னா நம்ம ஓட்டர் ஐடி எங்க போயிருக்கு, டிஎல் ஓட்ட போயிருக்கா, சப்மிட் இருக்குன்னு காமிக்கும். அதுக்கு நம்ம எபிக் நம்பர் வந்துட்டோம்னா சப்மிட் ஆகி நம்ம எபிக் நம்பர் வந்திருக்கு, டிஎல் ஓட்டு வந்து முடிஞ்சு நமக்கு அவங்க ஃபோன் நம்பரோட வந்திருக்கும். அந்த யூடிவி நம்பரை உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், உங்க தொகுதிக்கு வேற மாதிரி இருக்கும். நம்ம எந்த ஸ்டேட்டு என்னன்னு சொல்லி அதில் போகணும். எந்த ஸ்டேட்னு நம்ம தமிழ்நாடு போடணும், தென் புதுச்சேரினா புதுச்சேரி போடணும், கோவானா கோவான்னு போடணும், சிக்கிம்னா சிக்கிம் போடணும். நம்ம எந்த தொகுதி எந்த தொகுதி மாநிலத்தில் இருக்கும் அந்த மாநிலத்தில் பேர் போட்டு இந்த மாதிரி நம்ம ஃபுல் அட்ரஸோட வந்துருக்கு. நம்ம அப்ளை பண்ணப்போ என்னென்ன பணம் வந்துடும். அடுத்து நம்ம சென்ட் ஓடிபி கொடுத்தா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதான் டவர் இல்லாட்டி சென்ட் ஓடிபி கொடுக்கணும். சென்ட் ஓடிபின்னு கொடுத்தோம்னா அடுத்து அது வரும். ஓடிபி வந்துடும். நீங்க ஓடிபி 6 டிஜிட் 6 நம்பருக்குரிய ஓடிபி வரும். வந்து நீங்க அப்ளை பண்ண கொஞ்ச நேரம் சுற்றும், டவர் இல்லாட்டி அப்படி சுத்திட்டே இருக்கும். நீங்க பாருங்க, அடுத்து டவுன்லோட் சக்சஸ்ஃபுல் வரும். அடுத்து டவுன்லோடு எபிக் இபிஐசி அதை தொட்டீங்கன்னா ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க தொட்டீங்கன்னா டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். டவுன்லோட் பேஜுக்கு போன பிள்ளைக்கு நீங்க டவுன்லோடு கூகுள்ல டவுன்லோட் பேஜுக்கு போயிருங்க. டவுன்லோட் பேஜுக்கு போனீங்கன்னா மேல டிக் மார்க் மாதிரி வரும். மேல இழுத்து விடுங்களே, இந்த மாதிரி இழுத்துட்டீங்கன்னா டிக் மார்க் மாதிரி வரும். டிக் மார்க் மாதிரி வந்த தொட்டீங்கன்னா உள்ள உங்களோட எல்லாமே வந்துடும். உங்க லிஸ்ட் என்னென்ன இருக்கு, முதல்ல உங்க பேர் சரியா இருக்க பாருங்க, உங்க ஊரு, உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க போட்டோ வந்து கரண்ட் டேட் போட்டோ உங்களுக்கு வரும். 2 போட்டோ கொண்டு போகணும். அப்ளை பண்றப்ப இது அப்ளை பண்ணப்ப போட்டோ என்ன கொடுத்தோ அது அப்படியே வரும். கியூஆர் கோட் தட்டினா உங்க லிஸ்ட் வந்துடும். அடுத்து நீங்க எந்த ஓட்டு போட போறீங்க, எந்த தொகுதி, எங்க ஓட்டு போடுவீங்க, எந்த ஊரு, எந்த இடத்துல, எந்த நம்பர்ல இருக்கு. உங்க அப்பா அம்மா 400 இருப்பாங்க, அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்திருப்பாங்க 3 ஓட்டு போட. இப்ப நீங்க நான் வந்து 903வது ஆள் எங்க ஊர்ல, எனக்கு பின்னாடி இருக்காங்க என் பசங்க 910 இருக்கான் ஒருத்தவன். அந்த மாதிரி நம்ம ஒண்ணா கொடுத்தப்ப மாறி மாறி வரும். நம்ம அட்ரஸ் வீட்டு நம்ம அட்ரஸோட எல்லாம் வந்துடும். அப்போ வந்து நம்ம நாமளவர்கள் இப்போ ஓட்டு லிஸ்ட் வந்திருக்கோம், ஓட்டு லிஸ்ட் வந்துருக்கலாம். நம்ம அப்பா அம்மாவோட ஓட்டு லிஸ்ட் வந்து 800 900 இந்த மாதிரி ஓட்டு, அதில் நம்ம பேர் இருக்குன்னு சொல்லி உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிருப்பாங்களா பண்ண மாட்டாங்கன்னு தெரியாது. இப்பதான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து போன மாசமே டவுன்லோட் பண்ணி கொடுத்துருந்தா நம்ம ஓட்டு ஐடி வந்துருக்கும் எஸ்ஆர்லேன்னு. இப்போதைக்கு வருமானு தெரியாது, ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். வருமா உத்தரவாதம் பட்டுருக்கா வருமானு தெரியாது. அது பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம எப்படி லாகின் பண்றதுன்னு பார்த்தோம்னா இதே மாதிரி தான். இது மாதிரி லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணா இந்த இதுக்கெல்லாம் பண்ண முடியும், எப்படி டவுன்லோட் போக முடியும். நம்ம ஃபார்ம் இந்த ஃபார்ம் பேஜுக்கு இந்த ஃபார்ம் பேஜுக்குள்ள போக முடியும். எல்லாமே நம்ம பண்ண முடியும். இந்த ஃபார்ம் பேஜ் நல்லா இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு குறியதும் அப்படியே தனித்தனியாக கிளியர் கட்டா கொடுத்துருக்காங்க பாக்ஸ்ல. அப்படியே பாருங்க, கொஞ்சம் குழந்தை இருக்கு உள்ள பாருங்க. இருந்தாலும் அப்படி வெளியே வாங்க. அப்படியே ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல், ஓட்டர் சர்வீஸ் எலக்ட்ரல் ரோல் சர்வீஸ் ஓட்டர் போர்ட்டல், ஓட்டர் ஐடி மட்டும் பேஜ் இருக்கு. பூரா நம்ம அபிஷியல் பேஜ் தான். ஒண்ணுமில்ல, பாருங்க.